ஓம் வம் வாராகி நமோ நமக. இறையடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாத 2வது வார சனிக்கிழமையில் வர இருக்கும் மகா பிரதோஷம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாகவே பிரதோஷ வழிபாடில் கலந்துக்கிட்டாவே நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும். அது பிரதோஷ வழிபாடு மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதுவும் சனிக்கிழமை ராசியில் 8வது ராசியான விருச்சக ராசியில் வரக்கூடிய அனுஷம் நட்சத்திரத்தில் வருது. இந்த வாரம் பிரதோஷம் பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரம் யாருக்கு ரொம்ப உரிய நட்சத்திரம் அப்படின்னா சனி பகவானுக்கு. உரிய நட்சத்திரமான அனுஷம் மற்றும் பூச நட்சத்திரம் வர டயத்தில் நம்ம சனி பகவான் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கிறவங்க இல்லைன்னா யாராவது முடியாதவங்க இயலாதவங்களுக்கு அன்னதானம் வழங்குறது மூலமாக நம்ம கர்ம பலன்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஏன் இந்த நட்சத்திரத்தில் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உரிய கிரகங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரம் வர டயத்தில் நம்ம அந்த கிரகங்களை உண்டான பரிகாரம் செய்கிறப்ப நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வாரம் வர சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நட்சத்திர நாளாக வருது. இந்த நாளில் சனி பகவானுக்குன்னு உரிய கோவில் தனியாக இருக்கும்ல, அந்த மாதிரி கோவில் ஏதாவது பக்கத்தில் இருந்தால் அதில் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு அவருக்கு சிறப்பான அபிஷேகம் நடக்கும். அதில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு நல்ல சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வாங்கி ஒரு 8 லிட்ரு 8 ஏன் அப்படின்னா சனி பகவானுக்கு உரிய நம்பர் 8. அந்த நம்பரு எண்ணிக்கையில் நம்ம அந்த எண்ணெயை கோவிலுக்கு தானம் பண்ணிட்டு கோயிலை விட்டு வெளியே இல்லைன்னா அன்றைக்கி நாளில் யாராவது முடியாதவங்க இயலாதவங்களுக்கு நம்ம அன்னதானம் வழங்கணும். அப்படி பண்ணோம்னா நம்ம ஒரு விஷயம் குறைஞ்சிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாக நடக்க மாட்டேங்குது, காரிய தடை உண்டாகுது, நம்ம எல்லாத்துலேயும் தடை உண்டாகுது, திருமண தடை ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அன்னைக்கு சனிக்கிழமை கோயிலுக்கு போக முடியும் அப்படின்றவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய் இதில் அபிஷேகத்தில் கலந்து இந்த இதை செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.